நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம சென்னை மக்கள் 4 விஷயங்கள செய்வாங்க. ஒண்ணு கிளம்பி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. இல்லன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு மெரினா பீச்சுக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லன்னா தீவுத்திடல்ல நடைபெறும் சுற்றுலா பொருட்காட்சிக்கு போவாங்க. அதுவும் செய்யல அப்படின்னா அவங்க ஏரியால நடக்கிற சென்னை சங்கமம், நம்ம ஊர் திருவிழாக்காவது போவாங்க. இந்த சுற்றுலா பொருட்காட்சி பத்தியும், இந்த சென்னை சங்கமம் திருவிழாவ பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல தீவுத்திடல்ல நடைபெறும் சுற்றுலா பொருட்காட்சி பற்றி ஒரு சில தகவல்களை சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்னைக்கு ஆரம்பிக்குது, நம்ம சென்னை நகர்ல எந்தெந்த இடங்கள்ல இந்த சென்னை சங்கமம் திருவிழாவானது நடைபெறுது அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துடலாம். தீவுத்திடல்ல நடைபெறும் 49வது சுற்றுலா பொருட்காட்சியானது ஜனவரி 6ஆம் தேதி மாதிரி தொடங்கி இருக்கு. இப்படி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கிய இந்த சுற்றுலா பொருட்காட்சியானது அடுத்த ஒரு 70 நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 70 டேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுலா பொருட்காட்சியானது நம்ம சென்னையில இருக்கிற தீவுத்திடல்ல நடக்க போகுது. இந்த சுற்றுலா பொருட்காட்சியுடைய டைமிங்ஸை பொறுத்தவரையில வீக் டேஸ்ல, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரை இந்த சுற்றுலா பொருட்காட்சியானது நடைபெறுன்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வீக் எண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா நடத்துறாங்க. காலை ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு ஒரு 10 மணி வரை இந்த சுற்றுலா பொருட்காட்சி நிகழ்ச்சிகளானது நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டணத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு மாற்றமும் செய்யல. போன முறையும் பெரியவர்களுக்கு ரூ. 40, சிறியவர்களுக்கு ரூ. 25 அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இந்த முறையும் அதே மாதிரி ரேட்ஸை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சஸையும் இவங்க பண்ணல. பொருட்காட்சி அப்படின்னா அங்கே நிறைய கடைகளை எதிர்பார்க்கலாம். இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 110 கடையை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோடைய ஸ்டால், டிபார்ட்மெண்ட்னா கவர்மெண்டோடைய டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ற ஸ்டால்ஸ் வந்து ஒரு 44 ஸ்டால்ஸ் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 30 பிரைவேட் ஹால்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றுலா பொருட்காட்சிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 டேஸ் கழிச்சு போங்க. அப்பதான் எல்லா ஸ்டால்ஸையுமே அமைச்சிருப்பாங்க. எல்லா அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸுமே வந்திருக்கும். இப்போ ஒரு சில ஸ்டால்ஸ் கடைகள்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் செட் பண்ணல. அதனால ஒரு 5 to 10 டேஸ் கழிச்சு போனீங்க, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மாதிரி போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். பொங்கலை ஒட்டி ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் ஒரு ஈவெண்ட் தான் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. இந்த ஆண்டு இந்த ஈவெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்குது. ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு ஈவேரா சாலையில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கிரவுண்ட்ல இந்த சென்னை சங்கமம் திருவிழாவை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. இப்படி ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கும் இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம சென்னை நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 18 இடங்கள்ல நடைபெறவிருக்கு. இப்படி நம்ம சென்னை நகர்ல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இந்த சென்னை சங்கமம் திருவிழாவானது நடைபெற போகுது அப்படின்ற தகவலை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. தினமும் மாலை ஒரு 6 மணிக்கு தொடங்குற இந்த நிகழ்ச்சிகளானது இரவு ஒரு 9 மணி வரை நடைபெற போகுது. இந்த சென்னை சங்கமம் திருவிழாவானது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சரை, அதுவும் குறிப்பா பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் போன்ற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸை என்கரேஜ் பண்ற ஒரு விதமா நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இந்த சென்னை சங்கமம் திருவிழாவில் பர்ஃபார்ம் பண்ணவே இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு நீங்கள் எங்கேயும் ஊருக்கு போகல அப்படின்னா இந்த 2 நிகழ்ச்சிகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.